ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பார்மர்ஸ் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த விவசாயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ சோளம் போட்டிருக்கோம், அடுத்து மக்காச்சோளம் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் விளைஞ்சது தான். பார்த்தீங்கன்னா க்ரீன் பச்சை கலரில் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். இது பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு சோளம் போட்டிருக்கோம். இந்த சோளம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வளர்ந்து வந்திருக்கு. இது போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாள் இருக்கும். நல்லா காற்று நல்லா பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்கோம். நல்ல பசுமையான இடத்துல எல்லாம் அமைஞ்சிருக்கு. நல்லா காற்று நல்லா பயங்கரமாக வீசிகிட்ருக்கு. அந்த நேராக பார்த்தீங்கன்னா பெரிய மலையாக தெரியுறது வந்து கத்திரி மலை. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து மக்காச்சோளமும், இன்னொரு பக்கம் வந்து மாட்டுக்கு வந்து இப்போ இந்த சோளமும் போட்டிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வாழை, அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம். உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ தான் அதிகமாக போடுவோம். லாங் வீடியோ போட வந்து நமக்கு டைம் இல்லை. உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தாலும் வாழை தான் போட்டிருக்கோம். இவ்வளோ பச்சை பசுமையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து அடிக்கடி கட்டுவதனால தான். இந்த தண்ணியெலாம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து மேட்ரு டேம்லேருந்து நம்ம வந்து பாய்ச்சிரும். அதாவது மேட்ரு வந்து 120 அடி தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கிணத்துக்கிட்ட இருக்கோம். அந்த ஆற்றுல வந்து நம்ம வந்து மோட்டர் வச்சு மேலே வந்து கொண்டு வருவோம். இது டீசல் இன்ஜின் தான் வச்சு ஃபுல்லாக ஓட்டுவோம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு வாழை, இன்னொரு சைடு மக்காச்சோளம். அந்த தண்ணி எல்லாமே அங்கேருந்து தான் கொண்டு வந்து நம்ம வந்து காட்டுக்கு வந்து பாய்ச்சிரும். இந்த மக்காச்சோளம் போட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு 45 நாள் ஆச்சு. 45 நாள் பயிர் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க.